14 வசனத்தை படிங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்குகிற நீ விழித்திரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு. வசனம் சொல்லுது. வாக்கியம் எழும்பல கைய வச்சியா? நீங்க மேல கை மேல ஏயா தூங்குற? யாಕೆ ನಿದ್ರೆ ಮಾಡಬೇಕು? எழும்பு தூக்கத்திலிருந்து. ಈಗ ನಿದ್ರೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಎದ್ದೇಳು. எப்போ பார்த்தாலும் தூக்கம். ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ನಿದ್ರೆ. எப்போ பார்த்தாலும் ಬ್ಲಾಂಕೆಟ್. ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು. எப்போ பார்த்தாலும் ಬೆಡ್ಶೀಟ್. ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಬೆಡ್ಶೀಟ್. எப்போ பார்த்தாலும் கொருட்டு கொர்ரு கொர்ரு தூங்குற. ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿ. ಸುಳ್ಳ ಕೊತ್ತಿ ಮಾಡಿ ತೂங்குರೆ. எழும்பையா? எழும்பு. ಎದ್ದೇಳು. Get up from your sleep. ನಿನ್ನ ನಿದ್ರೆಯನ್ನು வசனம் சொல்லுது. ವಾಕ್ಯ ಹೇಳುವುದು. எழும்பு தூக்கத்திலிருந்து. ನಿದ್ರೆ ಮಾಡುವವರೇ ಎದ್ದೇಳಿ. இன்னைக்கு கர்த்தரோடு பேசுறார். தேவன் ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡ್ತಾನೆ. ஆண்டவர் பேசுறாரு. சில பேருக்கு தூக்கம் அப்படியே ஓடுது. ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் ಹೇಳ್ತಾನೆ. எழும்பு தூக்கத்திலிருந்து. ನಿನ್ನ ನಿದ್ರೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಎಚ್ಚರವಾಗಿ. வசனம் என்ன சொல்லுது? ವಾಕ್ಯವೇ ಹೇಳ್ತದೆ. படிங்க. நித்திரை ಮಾಡುವವரே தூங்குகிற நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோர் வந்து என்ன பண்ணு? எழுந்திரு. நீ தூங்குறேன்னு நினைச்சா மரித்தோர் கூட தூங்கிட்டயா? நீங்களோ சத்த பிணமா மாறிட்ட. ನೀನು ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ನಾವು ಸತ್ತ ಹೆಣವಾಗಿರ್ತೇವೆ. செத்த இனமா மாறிட்ட. ಸತ್ತ ಹೆಣಕ್ಕೆ ಸಮಾನವಾಗಿರ್ತೇವೆ. நிறைய பேரு ಅನೇಕರು கிறிஸ்துவுக்குள் இருந்தும் செத்து போன பணம் போல இருக்கு. ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದು ಸತ್ತ ಹೆಣವರ ರೀತಿಯಲ್ಲಿ ஆவியை நிரம்பி ஜெபிக்கிறது. ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲ್ಲ. அபிஷேகம் வேண்டாம். ಅಭಿಷೇಕ ಇಲ್ಲ. கர்த்தருடைய விடுதலை வேண்டாம். ದೇವರ ಬಿಡುಗಡೆ ಬೇಡ. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ಏನೋ ಕ್ರೈಸ್ತ ಬದುಕು ಬದುಕು. ஏதோ இருக்கணும். ಏನೋ ಇರಬೇಕು. சாப்பிடணும். ತಿನ್ಬೇಕು. ಸಾಯ್ಬೇಕು. பூமிக்கு தான் பாறையா? ಭೂಮಿಗೆ ಭಾರವಾಗಿ இன்னைக்கு சொல்லுகிறேன். இது ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. வாழ்க்கையை நீ மாற்ற வேண்டும். ನಮ್ಮ ಬದುಕನ್ನು ಬದಲಾಯಿಸು. ஒரே ஒரு வாழ்க்கை. ಒಂದೇ ಬದುಕು. ஒரே ஒரு வாழ்க்கை. ಒಂದೇ ಬದುಕು. இன்னொரு வராது. ಇನ್ನೊಂದು ಮಾಡಲ್ಲ. வாழ்க்கை கர்த்தருக்காக தான். ನಿನ್ನ ಬದುಕು ಕರ್ತನಿಗ. தூங்காதே. ನಿದ್ರೆ ಮಾಡಬೇಡ. தூங்குறவன் சத்து போனவனுக்கு சமானம் என்று ಮಾಡುವವನು ಸತ್ತು ಹೋಗಿರುವವನಿಗೆ ಸಮಾನ. எழும்பி ஜெபி. ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ அதே ಮಾಡು. ராத்திரில உணவாய் போடு. ನಡುರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಮೊಣಕಾಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. இந்த காலகட்டம் கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறது. ದೇವರು ಅತಿ ಶೀಘ್ರವಾಗಿ ಬರುವ ಕಾಲವಿದು. தேசத்துக்கு விரோதமாக தேசம். ರಾಜ್ಯಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ರಾಜ್ಯ. ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள். ಜನಾಂಗಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಜನರು. அந்த நாட்களில் நாம் ಆ இருக்கிறோம். ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. நீ தூங்குற நாட்கள் அல்ல. ಇದು ನಿದ್ರೆ ಮಾಡುವ ಕಾಲವಲ್ಲ. காலம் விழித்திருந்து ஜெபிக்கிற நாட்கள். ನಾವು ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಕಾಲವಿದು. சொல்லுது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. தூங்குறவனே எழுந்து. ನಿದ್ರೆ ಮಾಡುವವನೇ ಎಚ್ಚರವಾಗು. கர்த்தருக்குள் எழும்பி பிரகாசி. ಕರ್ತನಲ್ಲಿ ಎದ್ದೇಳಿ ಪ್ರಕಾಶಿಸು. கர்த்தருக்குள் பிரகாசி. ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸಿ. நீ பிரகாசிக்க வேண்டும். ಪ್ರಕಾಶವನ್ನು சொல்லுது. ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. எழும்பி பிரகாசி. ಎದ್ದೇಳು ಪ್ರಕಾಶಿಸು. உன் ஒளி வந்தது. ನಿನ್ನ ಬೆಳಕು ಬಂದಿದೆ. அந்த ஒளி வரணும்னா ಆ ಬೆಳಕು ಬರಬೇಕಂದ್ರೆ தூக்கத்தை நீ தூக்கಿ போடணும். ನಮ್ಮ ನಿದ್ರೆಯನ್ನು ತ್ಯಾಗ ಮಾಡಬೇಕು. Without sacrifice there is no victory. ತ್ಯಾಗವಿಲ್ಲದೆ ಜಯ ಇಲ್ಲ. Without pain there is no gain. ಯಾವ ನೋವು ಇಲ್ಲದೆ ನಮಗೆ ಯಾವ ಲಾಭವೂ ಇಲ್ಲ. Without tears there is no joy. ಕಣ್ಣೀರಿಲ್ಲದೆ ಸಂತೋಷವಿಲ್ಲ. இன்றைக்கு நீ தீர்மானத்தை எடுக்கணும். ನಾವು ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. உனக்கு தூக்கம் வந்தாலும் அந்த தூக்கத்தை ஒரு அடி அடிச்சு சொல்லணும். இயேசுவின் நாமத்தில். ನಿದ್ದೆ ಬಂದ್ರೆ ಒಂದು ವೇಳೆ ಅದನ್ನು ಹೊಡೆದೇ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. தூக்கத்தின் பிசாசே போ. ನಿದ್ರಿಸುವ ಆತ್ಮನು ಹೊರಗೆ ಹೋಗು. நான் கர்த்தருக்குள் சந்தோஷம். ಸಂತೋಷ. இன்னைக்கு கர்த்தர் பேசுறார். ದೇವರು ಮಾತಾಡ್ತಾ ಇರೋದು. இன்னைக்கு ಅನೇಕ ಸಭೆ ತೂಗಿ ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅನೇಕ ಸಭೆ ನಿದ್ರೆಯ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ. ಸಭೆಯ ಜಪம் ಇಲ್ಲ. ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಲ್ಲ. ಉಪವಾಸ ಇಲ್ಲ. ಉಪವಾಸ ಇಲ್ಲ. இரவு ஜெபம் இல்ல. ರಾತ್ರಿ